மாமா. சிவகாமி தூங்கிட்டாளா? இல்ல மாமா, நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னதா சொல்லி அத்தை தான் என்கிட்ட பாலை கொடுத்து அனுப்புனாங்க. ஆமாம்மா, நான் தான் வர சொன்னேன். உட்கார். பாரதி, இன்னைக்கு தேவி உங்ககிட்ட டைனிங் டேபிளில் பேசுகிறாள், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. தட் கேர்ள் டசன்ட் நோ ஹவு டு பிஹேவ். மேனேஜே இல்லை அவளுக்கு. விடுங்க மாமா, தேவி எப்பவுமே அப்படித்தானே. நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா என்னோட மனசும் நோகாம தேவியையும் திட்டாம கதர் சமாளிச்சதை நீங்க கவனிச்சிங்களா மாமா? ஹீ இஸ் கிரேட். யூ ஆர் ரைட். ஹீ இஸ் எக்ஸெப்ஷனல். அவன் மனசு நோகாம நம்ம எப்பவும் பார்த்துக்கணுமா? அவனை கூடயே வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷத்துக்கு பங்கம் வராம பார்த்துக்கணும். கொஞ்ச நாளா எனக்கு ஒரு பயம் இருக்கு மாமா. கதர் நம்ம வீட்டுல இருக்கும்போது எங்க வீட்டுல இருந்து யாராவது வந்து கதரோட தியாகம் தெரியாம அவசரப்பட்டு ஏதாவது உளறிட்டாங்கன்னா எல்லாமே தப்பாயிடுமேன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மாமா. ஆமா இல்ல, இத பத்தி நான் யோசிக்காம விட்டேன்னு. நான் இதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணலாம்? அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுது மாமா. மறைக்கிறது நல்லதில்ல. அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு கதர் தானே காரணம். அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஐ திங்க் யூ ஆர் ரைட். இந்த உண்மையை உன்னை பெத்தவங்க கிட்ட சொல்றதா நல்லது. சந்தோஷ் தேவிட்டு இருந்து இதை மறைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை உன் பெத்தவங்க கிட்ட சொல்றது ரொம்ப முக்கியம். சந்தேகம் வரத்துக்குள்ள இதை சரி பண்ணிடணுமா? குழப்பம் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னால நாளைக்கே நான் போய் உங்க அப்பா அம்மா இந்த உண்மையை சொல்லிடுறேன். சரி மாமா, பால் ஆறிடுறதுக்குள்ள குடிச்சிடுங்க மாமா. குட் நைட். ஓகே, குட் நைட். அம்மா, நான் ஸ்டாண்டு கிளம்புறேன். டேய் 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 சரவணா, இருடா, ஒரு 10 நிமிஷத்துல சமையல் ஆயிடும். சாப்பிட்டு போடா. எத்தனை 10 நிமிஷம்? இதுக்காக வெயிட் பண்றதா வேலைக்கு ஆகுது. சரியா, நான் போற வேலை எங்க சாப்பிட்டுக்கிறேன். டேய் டேய் சொன்னா கேளுடா சரவணா. வர வர இந்த வீட்டுல யாருக்கும் பொறுமையே இல்லை. இவன் கூட என் பேச்ச கேட்க மாட்டேன்றான். எனக்கும் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பாரதி வராத வீடு இப்படித்தான் இருக்கும். கோகிலா, பாரதி பிரச்சனை பண்ணிட்டு போனதுல இருந்து எல்லாருமே மூட் அவுட்ல தான் இருக்காங்க. என்ன செய்யறது? மெல்ல மெல்ல தான் எல்லாமே மாறும். பொறுத்துக்க. என் பொண்ணு எப்படி இருக்காளோ என்னமோ என்னமோ அவளை நினைச்சா எனக்கு சோறு கூட இறங்க மாட்டேங்குது. நிம்மதியா கண்ணை மூடி தூங்க முடியல. எதுக்கு தான் நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதோ தெரியல. என்னடா, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலையா? என் மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் இன்னும் அடங்கல. எவருக்கு உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே தான் வந்திருக்கேன். என்ன செய்யறது? வர வேண்டிய நிர்பந்தம். என்ன இருந்தாலும் நீங்க என் சம்பந்தி இல்லையா? உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் இருந்தா பேசித்தானே ஆகணும். பேசலாமா சம்பந்தி? இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? எங்க இருந்தாலும் என் பொண்ணு உயிரோட இருக்குதுல்ல, அது போதும். இப்படி நினைச்சுதான் மனசு ஆத்திக்க வேண்டியதா இருக்கு. சரி சொல்லுங்க, இப்ப புதுசா என்ன பிரச்சனை கொண்டாந்துருக்கீங்க? பிரச்சனை எதுவும் கொண்டாடல சம்பந்தி. முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன். அதையும் தவிர சில உண்மைகளை உங்களுக்கு விளக்க வந்திருக்கேன். அப்படியா? இன்னும் எங்ககிட்ட சொல்லாத உண்மைகள் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் போல் இருக்க. பணக்காரங்க இல்லீங்களா? அதான் இப்படி தவணை முறையில உண்மைகளை சொல்றீங்க. சொல்லுங்க, இன்னும் என்னென்ன இடிகளெல்லாம் எங்க தலையில போட போறீங்க? எல்லாத்தையும் போட்டுட்டு போங்க சார். ஐயா. ஏன் சார்?
எங்களை எல்லாரும் அலவச்சது பத்தாதுன்னு புதுசா ஏதாவது ஒண்ணு சொல்லி எங்க எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு போல வந்திருக்கீங்களா? இருக்கிற வேதனையில என்ன செய்யறதுன்னு தெரியாம வீடே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிக்குது சார். இதுல நீங்க வேற எதுக்கு அப்பப்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். நீ நல்லவன், பெரியவங்களை மதிக்கிறவன்னு தெரியும். அதனால பெரியவனை கேட்டுக்கிற, இது ரொம்ப பெரிய விஷயம். பெரியவங்களான எங்களை பேசி முடிவெடுக்க விடு. அது வரைக்கும் தயவு செய்து பொறுமையா இருப்பா. பேசி முடிச்சுப்புறம் உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமா பேசி, நான் இருந்து கேட்டுட்டு போறேன். சரியா? ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு மௌனமா நான் இருக்கிறதுனால தப்பெல்லாம் என்னமோ நான் பண்ண மாதிரியும் நீங்க தப்பே பண்ணாத மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஆமாங்க, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். தெரிஞ்சே உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கட்டி கொடுத்தோம் பாருங்க. அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு, பெரிய பாவம். அதுதான் இப்ப எங்களை ஆட்டி படைக்குது. அம்மா, என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி வச்சது நீங்க நினைச்சு நடக்கல, நான் நினைச்சு நடக்கல. ஏன் நடந்துச்சுன்னு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஆனா என்ன பண்றது, கசப்பா இருந்தாலும் சில உண்மைகளை சொல்லித்தானே ஆகணும். முக்கியமா இதெல்லாம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த பாரதிக்கே இது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிச்சயமா உங்களுக்கு அது தெரிஞ்சாகணும். உங்களுக்கு அதை சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? ஐயா, என் பையன் ஒரு தருதலை நடத்த கட்டவன்னு தெரிஞ்சும் உங்க பொண்ணு பாரதியா அவனுக்கு கல்யாணம் பேச சம்மதிச்சு நீங்க வந்தீங்க. ஆனா பாரதி முதல்ல மறுத்தா, பிறகு சம்மதம்னா. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல என்ன ரகசியம் இருக்கு? அந்த கதிர் கெட்டவன்னு தெரிய வந்துச்சு. அதனாலதான் என் பொண்ணு மனசை மாத்திக்கிட்டு உங்க பையனுக்கு கழுத்தை நீட்ட சம்மதிச்சா. இதுதானே? அப்படியா? அந்த கதிர் எவ்வளவு கெட்டவன் உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? பாரதி உங்க வீட்டு மருமகன் தெரிஞ்சுமே முறை தவறி உங்க பொண்ணையே மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தானே அவன். நல்ல வேலை, எப்படியோ அவனை பத்தி உண்மை தெரிய வந்து என் பொண்ணு தப்பிச்சிட்டா, உங்க பொண்ணு மாட்டிக்கிட்டா. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஆமாம்மா, அவன் என் பொண்ணை கட்டிக்கிட்டது தப்புத்தான். ஆனா அதுக்கு முன்னால பாரதி வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன், அதை கேட்ட பிறகு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. பாரதியோட கல்யாண நேரத்துல இந்த கதிர் உங்க கண்ணில் கெட்டவனா இருந்தான். அவன் கெட்டவன் நினைச்சுதான் அவன் அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி அனுப்புனீங்க. ஆனா அந்த கெட்டவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? அம்மா, உங்களுக்கு ஹார்ட்ல பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணாதான் நீங்க பொழைப்பீங்க. அந்த அறுவை சிகிச்சைக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகும். ஆனா அந்த பணம் உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த கதிர் என்ன பண்ணான்னு தெரியுமா? நேர எங்கிட்ட ஓடி வந்தையா. ஓடி வந்து, சார் எப்படியாவது நீங்க இந்த பண உதவி பண்ணுங்க, இந்த அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணி இந்த அம்மாவை காப்பாத்துக்கு சார். பாவம் பாரதி தவிக்கிறா சார். இந்த உதவியை நீங்க பண்ணா அவ வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கிடுறேன் சார். தாராளமா பாரதியை உங்க பையனு கட்டுவீங்க சார். நான் அந்த கிட்டவன். ஆனா எனக்கு மனசாட்சி இருக்குல்ல, அவங்களோட காதலை பிரிச்சு பாரதியை என் பையனுக்கு கட்டி வைக்க என் மனசு ஒப்பல. அதான் நான் கதிர்கிட்ட சொன்னேன், நீ கவலைப்படாத, இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் கொடுத்து உதவுறேன், இதுக்காக நீ பாரதி விட்டு பிரிய வேண்டாம்னு சொன்னேன்.
ஆனா கதிர் தான் ரொம்ப கெட்டவனாச்சே. அதனால கொடுத்த வாக்க காத்துல பறக்க விடாம உறுதியா நின்று காப்பாத்தினோம். அம்மா, உங்க பாரதிய கதிர் எவ்வளவு தூரம் காதலிச்சான்னு எனக்கு தாம்மா தெரியும். ஒரு சமயத்துல பாரதியை விட்டு விலகி போகணும்னு நினைச்சேன். ஏன், அவளை என் பையனு கட்டி வைக்கணுங்கிற ஆசையினால நிறைய பணத்தை காமிச்சு அவனை டெம்ப் பண்ண. இத்தனை பணத்தை எடுத்துக்கிடா, பாரதி விட்டு விலகி போயிடுறான்னு. அந்த பணத்தை துச்சமா நினைச்சு நான் ஏழையா இருந்தாலும் இருப்பேனே தவிர உங்க பணத்துக்காக பாரதியை கைவிட மாட்டேன்னு சொன்னானே, அவ்வளவு கெட்டவன் அவன். பாரதியோட அம்மாவை எப்படி காப்பாத்திருங்க சார். அதுக்காக என்னோட காதலை கூட நான் தியாகம் பண்ண தயார்னு சொல்றேன். அப்படி சொல்றதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு அந்த கெட்டவங்கிட்ட இருந்தது. சொன்னது மட்டுமில்ல, பாரதியே தன்னை வெறுக்க வச்சான். கெட்டவன் மாதிரி அவன் முன்னால் நடிச்சான். பாரதி மட்டுமில்ல, நீங்க கூட அவன் கெட்டவன் நினைச்சா அவனை வெறுத்தீங்க. அந்த கோபத்துலதான் பாரதி என் பையனை கட்டிக்க சம்மதிச்சா. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா. உங்க பொண்ணு பாரதி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் அந்த கெட்டவன் கதிர் தான் காரணம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினதோட நிக்கல, எங்கிட்டையும் ஒரு வாக்குறுதி வாங்கிக்கிட்டோம். எக்காரணத்தை கொண்டும் தான் கெட்டவனா நடிச்ச உண்மையை பாரதி கிட்ட சொல்லிடக்கூடாது. அவளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சா சந்தோஷோட சந்தோஷமா நிம்மதியா வாழ மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்ட வாக்குறுதி வாங்கிக்கிட்டான். இவனை விட கெட்டவன் ஒருத்தன் உலகத்துல இருக்க முடியுமா சொல்லுங்க? உங்க உயிரை மட்டும் அவன் காப்பாத்தலமா, என் பையனோட வாழ்க்கையே அவன் காப்பாத்திருக்கான். ஆமா, என் பையன் சந்தோஷ் உருப்படவே மாட்டான்னு நினைச்சேன். நான் எவ்வளவு முயற்சி பண்ணி அவனை திருத்த முடியல. ஆனா பாரதி என் வீட்டு மருமகளா வந்தப்புறம் இதை சாதிச்சு காமிச்சிருக்கிறான். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கதிர் செய்த தியாகம். அன்னைக்கு என்கிட்ட கொடுத்த ஒரே ஒரு வாக்கு, அந்த வாக்குக்காக அவன் உயிர் மாதிரி நினைச்ச அந்த காதலியும் தியாகம் பண்றது எத்தனை பேரால முடியும்? அந்த கெட்டவனாலதான் முடிஞ்சது. சார், நிச்சயமா சொல்றீங்க? தம்பி, இது மட்டும் இல்ல, அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் எவ்வளவோ இருக்கு. அந்த கதிர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ உங்களுக்கெல்லாம் எத்தனை அதிர்ச்சி இருந்ததோ அதை விட பல மடங்கு அதிர்ச்சி அடைந்தவனா. ஆனா நம்ம எல்லாரையும் விட அதிகமா அதிர்ச்சி அடைஞ்சது அந்த கதிர். ஏன்னா தேவி என் மகள்னே அவனுக்கு தெரியாது. தெரியாம கட்டிக்கிட்டு வந்துட்டான். தெரிஞ்சிருந்தா நிச்சயமா கட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். மாலையும் கழுத்துமா தேவி அந்த கதிரையும் வீட்டு முன்னால் வந்து நின்னப்போ நான் தான் தேவியுடைய அப்பான்னு தெரிஞ்சதும் அவன் பட்ட அவஸ்தை இருக்கு பாருங்க. அதை பார்த்து என் மனசுல ரத்தமே வந்துருச்சு. உடனே தீர்மானம் பண்ணிட்டாங்க, அதே வீட்டுல நாம இருந்தா பாரதியோட வாழ்க்கைய சந்தோஷம் எல்லாம் பாழா போயிடும் சொல்லிட்டு அந்த வீடு தரக்கூடிய அத்தனை சுகம் சந்தோஷம் சௌகரியம் எல்லாத்தையும் துச்சமா வதிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் சார் அவன். ஆனா பாவம், உங்க பாரதிக்கு நடந்த உண்மைகள் எதுவுமே தெரியாம அவனை உங்கள மாதிரியே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கதிருங்கிற அயோக்கிய காதலிக்கிற மாதிரி தன்னை ஏமாத்தி பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க வீட்டு மருமகன் ஆகிட்டான்னு நினைச்சு மனசால அவனை அடியோட வெறுத்தான். பார்க்கும் போதெல்லாம் கத்தி அவனை அவமானப்படுத்தினான். பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த கதிர் அத்தனையும் பொறுத்துக்கிட்டான் சார். ஏன்னா உணர்ச்சி மீறி போய் உண்மையை வெளியே சொல்லிட்டா
அந்த வீட்டில் பாரதி சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதுக்காக அத்தனை அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு ஜட்டம் மாதிரி இருந்தான். அத்தனை கெட்டவன் சார் அவன். சம்பந்திய வாழ்க்கையில 1000 பேரை சந்திச்சிருக்கேன். ஆனா இத்தனை நல்லவனை நான் இது வரைக்கும் சந்திச்சதே இல்லை. இவனை போய் கெட்டவன நம்மள வெறுத்தமே. நமக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு உண்டா சம்பந்தி? என் பையனோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கையும் சீர் பண்ணிருக்கான் அந்த கெட்டவன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, என் பொண்ணு யாருக்கிட்டையும் எந்த மரியாதையும் இல்லாம பெரியவங்களை மதிக்காம தூக்கி எறிஞ்செல்லாம் பேசுவா. அவ்வளவு மோசமான சுபாவம் அவளுக்கு. நான் என்ன முயற்சி பண்ணியும் அவ சுபாவத்தை மாற்ற முடியல. ஆனா கதிர் அந்த அதிசயத்தையும் பண்ணி காமிச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்தி அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு என் பொண்ணுக்கு புரிய வச்சிருக்கான். இப்ப எப்படி இருக்கு நிலைமைன்னா, கதிரோட சேர்ந்து இருந்தாகணும், கதிரோட சேர்ந்து வாழ்ந்தாகணும், இல்லைன்னா நான் சாப்பிட கூட மாட்டேன்னு சாகர வரைக்கும் போயிட்டாவா. கதிருக்கு இப்ப தேவியை பிடிச்சிருக்கு. ஆனா தேவியோட நெருக்கமா இருந்தா பாரதிக்கு பிடிக்காது, பாரதியோட மனசு புண்படுங்கிறதுக்காக என் பொண்ண வெறுத்து ஒதுக்கி தள்ளி போய்கிட்டு இருந்தான். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் வேற வழி இல்லாம இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே அத்தனை உண்மைகளையும் மனசு விட்டு பாரதி கிட்டே பேசினேன். உண்மைகள் தெரிஞ்சதும் பாரதி பாவம் கதி கலைஞ்சு போயிட்டான். அப்புறம் தான் தான் செஞ்சதால எவ்வளவு தப்புன்னு அவளுக்கே புரிஞ்சது. அவளே கதிர்கிட்ட போய் பேசி தேவியை ஏத்துக்க, தயவு செஞ்சு ஏத்துக்கன்னு சொல்லி கதிரை திரும்ப அழைச்சிட்டு இருந்தான். பாரதியை சொன்னப்புறம் இதனால பாரதியோட வாழ்க்கைக்கு எந்த இடைஞ்சலும் வராதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் கதிர் என் வீட்டுக்கு வந்தான். இப்போ என் பொண்ணும் கதிரும் சந்தோஷமா அந்யோன்யமா இருக்காங்க. ஆனா உண்மை தெரியாம நீங்க அவனை எங்கேயாவது பார்த்து அவனை கண்டபடி பேசிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இப்போ இங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் கதிரை பத்தி இந்த உண்மைகள் நான் தெரிஞ்சப்புறம் நீங்க விஷயம் தெரியாம தப்பா நடந்துக்கிட்டதுக்காக வருத்தப்படுவீங்கன்னு. உங்க மேல தப்பு இல்லைங்க. சாமிக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசம் தெரியாம இப்படி நடந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த உண்மைகள்லாம் இன்னும் தெரியாம இருக்கிறது தேவிக்கும் சந்தோஷம் மட்டும்தான். அவங்களுக்கு தெரிஞ்சா அனாவசியமா குழப்பம் ஏற்படும். சம்பந்தி, நீங்க கூட அவங்களை எங்கேயாவது பார்க்க நேர்ந்தா தயவு செய்து இந்த உண்மைகள்லாம் சொல்லிடாதீங்க. பாவம், தெரிஞ்சா பாரதி தேவி 2 பேர் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியே போயிடும். ஆனால் அதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். உங்க மனசு புண்படும்படியா நான் ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. வரேங்க சார். சாரி சார். பரவாயில்லப்பா. உங்களோட சேர்ந்துகிட்டு நானும் அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் போகுமாப்பா? என்னால தாங்க முடியலப்பா. மானத்துக்கும் மகத்துக்கும் கூட எல்லாமே சொல்லிருங்கப்பா. இதுக்கு மேல யார்கிட்டயும் இது மறைச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஸ்டாண்டுக்கு கிளம்புறேன்.
எனக்கு என்னவோ இந்த வீட்டை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு.